ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை எஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணத்தில் இந்த மரபு தமிழ் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், சரிங்களா? ஆமாம், அந்த எழுது திறன் வந்து பார்க்கும்போது நமக்கு இது கவர் பண்ணுவாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக கொஷின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதுலேருந்து வினாக்கள் வரும், சரிங்களா? சரி, அப்போ இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமாக ஒரு டாப்பிக்கில் நமக்கு இதை வந்து கவர் பண்ணுறாங்க, சரிங்களா? அவன் எந்த ஸ்டாண்டர்டில் சார் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு இது கவர் ஆகுது. அப்போ அந்த அந்த லெசனில் நம்ம படித்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக இதில் கேட்கக்கூடிய வினாக்களை போடலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை நான் வீடியோவோட எண்டிங்கில் சில விஷயங்கள் நான் எழுதி போடுறேன். அதை மறக்காமல் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. இலக்கணம் பொது, சரிங்களா? அதான் என்ன அப்படின்னா வந்து பார்க்கும்போது இந்த மரபு தமிழ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. காமனாக இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னா இருதிணை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்க்கும்போது உயர்திணை இருக்குது, இன்னொன்று என்னென்ன இருக்குது, அக்ரிணை இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த உயர்திணை அப்படின்னா வந்து பார்க்கும் நமக்கு தெரியும், சரிங்களா? உயர்திணை அப்படின்னானது ஆமாம், அதாவது மனிதர்கள் 6 அறிவு உள்ளவங்க எல்லாமே என்னது உயர்திணை அப்போ நம்ம சொல்லுவோம். சரி, மற்ற எல்லா உயிரினங்களுமே 6 அறிவு தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 5 உயிரினங்களுமே என்னதான் அக்ரிணை தான், சரிங்களா? அதாவது உயர்வு அல்லாத திணையை தான் நம்ம வந்து பார்க்கும்போது தாழ் திணைன்னு சொல்லுவோம், சரிங்களா? என்ன சொல்லுவோம்? தாழ் பிளஸ் திணை தான் தாழ் திணை, சரிங்களா? ஆனா இதை நம்ம வந்து பார்க்க சொல்லும்போது நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அது டீசெண்டா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உயர்வு அல்லாத திணைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உயர்வு அல்லாத திணைன்னு பேரு, சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, அந்த ஐம்பால் அப்ப நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 பால்கள் நமக்கு தெரியும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பால்கள் பிரிப்பாங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னா இப்ப இந்த உயர்திணை அக்ரிணை, சரிங்களா? அப்ப இந்த உயர்திணையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 பால்கள் வரும், சரிங்களா? உயர்திணையில எத்தனை பால்கள் வரும்? 3 பால்களும். அக்ரிணையில இருந்து பார்க்கும்போது 2 பால்களும் வரும், சரிங்களா? ஆமா, உயர்திணையில 3ம் அக்ரிணையில 2ம். உயர்திணை அப்படின்னா ஒண்ணு ஆண் பாலா இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெண் பாலா இருக்கலாம், சரிங்களா? இல்லை அப்படின்னா இரண்டும் கலந்த கலவையா வந்து பார்க்கும்போது இருக்கலாம், சரிங்களா? பலர் பால் அப்ப நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அப்ப அக்ரிணையை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றன் பால், ஆணு பெண்ணுலாம் கிடையாது, சரி, ஒன்று ஒன்றன் பால் வர்றதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ இதே ஒரு பெண் வராங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது வந்து விட்டால் அப்ப நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அப்ப வந்து விட்டால் அப்படிங்கும்போது நமக்கு பாலினத்தை குறிக்கும். ஆமா, இதே வந்து பார்க்கும்போது ஆண் வரும்போது பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஆனா ஒரு மாடோ ஒரு எருமை ஏதோ ஒன்று வருது அப்படின்னா வந்துருச்சு, காமனா நம்ம என்னதான் சொல்லுவோம்? வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அந்த அக்ரிணை வந்து பார்க்கும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? சரி, அப்ப வந்து பார்க்கும்போது 5 பால்கள் இருக்கு, அதுல 3 பால்கள் என்ன அப்படின்னா உயர்திணையில வரக்கூடிய உயர்திணையை குறிக்கும், சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய 2 பால்கள் எதை குறிக்கும் அப்படின்னா அக்ரிணையை குறிக்கும், சரிங்களா? அது என்னது? ஒன்றன் பால் ஒண்ணு, அடுத்து என்னது? பழவின் பால் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? சரி, இப்ப இந்த ஏன் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரினா இது ஜஸ்ட் எல்லாருக்குமே தெரியுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நம்ம எந்த இடத்துல மாணவர்கள் வந்து பார்க்கும்போது குழப்பம் அடைவாங்களோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் நான் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, அந்த உயர்திணைக்குரிய பால் வகுப்புகள் அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்ப என்னென்னலாம் சரி இருக்கு அப்படின்னு நாங்க பாருங்க. அப்ப ஆண் பால்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? வீரன், அண்ணன், மருதன், இது நமக்கு தெரியும். அப்ப பார்த்தாலே ஒரு பேர் வந்து பார்க்கணும் யாரை குறிக்குது? ஆணை குறிக்குது. இதே பெண் பால் அப்படின்னா மகள், அரசி, தலைவி, நமக்கு தெரியும். இப்ப பலர்பால் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆணாவும் இருக்க மாட்டாங்க பெண்ணாவும், அப்பனா காமனா இருப்பாங்க நம்ம சொன்னோம். அப்ப மக்கள், பெண்கள், ஆடவர்கள், சரியா? அப்ப எல்லாத்தையுமே காமனா சொல்றது, சரிங்களா? ஆமா, அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா பலர்பால் அப்ப நம்ம சொல்லலாம். அதாவது வந்து பார்க்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள், சரிங்களா? ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அதை பலர்பால் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? சரி, இப்ப இங்க பாருங்க, அக்ரிணிக்குரிய பால் பகுப்புல பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நான் என்ன சொல்லலாம்னா தனியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தனியா ஒன்றன் பாலா குறிக்கணும்னா ஒரு யானை ஒண்ணு பார்த்தோம்ப்பா, ஒரு புறா ஒண்ணு அடிபட்டுருச்சுப்பா, சரியா? ஒரு மலை அவ்வளவு பெருசா இருந்துச்சு, சரிங்களா? அப்ப நம்ம நார்மலா இப்படி சொல்லுவோம். ஆனா இதுவே இந்த பக்கம் நிறைய பொருளை குறிக்கும் போது அதை தான் நம்ம பலவின் பால் சொல்லுவோம். ஆமா, பசுக்கள் எல்லாம் மிரண்டோடின, மழைகள் அனைத்தும் பாலடைந்து விட்டது. அப்ப இது மாதிரி நம்ம சொல்லக்கூடியது அதை பார்க்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம என்ன சொல்லுவோம்? அக்ரிணை நம்ம சொல்லுவோம், சரிங்களா? 3 இடங்கள் இது நமக்கு தெரியும். தன்மை, ஒண்ணு முன்னிலை, இன்னொன்னு படற்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும். ஒண்ணு தன்மை அப்படிங்கிறது என்னன்னா தன்னை பத்தியும் தான் கூட இருக்கவங்களை காமனா பத்தி சொல்றது. முன்னிலைன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவரை பத்தி சொல்றது, எனக்கு முன்னாடி இருக்கிறவரை பத்தி, சரிங்களா? இப்ப நான் வந்து பார்க்கும்போது இப்ப சென்டரா ஒரு இடத்துல நான் இப்படி நிக்கிறேன், சரிங்களா? ஆமா, இப்ப என்னை சுத்தி வந்து பார்க்கும் மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்கும் என்னோட சேர்த்து நான் பேசுறேன். அதாவது வந்து பார்க்கும்போது தாம் ஒரு அணியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை நான் எனக்கு சுத்தி சொன்னேன் அப்படின்னா இது தன்மை,
சரிங்களா. அது என்னை பத்தி மட்டும் இருக்கலாம், இல்ல மாணவர்கள் எல்லாத்தையும் என்னோட சேர்த்து நான் சொல்லலாம் அப்படின்னா தன்மை. இல்ல சார், நான் வந்து பார்க்கும்போது உட்கார்ந்துருக்கேன், அப்ப எனக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சனை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னா அது என்னது, முன்னிலை. சரிங்களா. அதுக்கு என்ன பேரு, முன்னிலை. படர்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து பார்க்கும்போது இங்க இருப்பேன், சரிங்களா. ஆமா, இன்னொருத்தர் வந்து பார்க்கும்போது எனக்கு ஆப்போசிட்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒருத்தர் இருப்பார். ஆனா என்னை விட தொலைவுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் இருப்பார், சரிங்களா. ஆமா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், நம்பர் 1 பர்சன் வந்து நம்பர் 2 கிட்ட யாரை பத்தி சொல்லுவார் அப்படின்னா மூணாவது பர்சனை பத்தி சொல்லுவார். அப்ப அதுக்கு பேர் தான் என்னது, படர்க்கை அப்ப நம்ம சொல்லுவோம், சரிங்களா. அப்ப தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒண்ணு என்னை பத்தி மட்டும் சொல்லலாம், இல்ல என்னை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களை என்னோட சேர்த்து சொன்னேன் அப்படின்னா தன்மை. முன்னிலை அப்படிங்கறத நம்ம என்ன சொன்னோம், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவரை பத்தி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, முன்னிலை. சரிங்களா. படர்க்கை நான் 2வது பர்சன் கிட்ட நான் 3வது பர்சனை பத்தி பேசினேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, படர்க்கைன்னு பேரு. சரிங்களா. சரி, இப்ப பாருங்க, இப்ப தன்மை அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா தன்மைக்கான பெயர்களா வந்து பார்க்கணும் என்னென்னலாம் வரலாம். ஒண்ணு நானு நான் சொல்லிட்டேன், சரியா. இந்த நானை வேற நான் எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னா யான் நான் சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம், யான். சரிங்களா. ஆமா, அப்படி இல்லை அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப யாம் நம்ம சொல்லலாம். நான் அப்பதான் சொன்னேன், அதாவது நானு நம்ம எல்லாருமே, அப்ப நாம். சரிங்களா. அந்த நாம நம்ம வேற எப்படி சொல்லலாம், யாம்னு சொல்லலாம். அப்ப இது தன்மைக்கான பெயர்கள். சரிங்களா. இது வினைகள் அப்படின்னா என்ன செயல்கள். இப்ப தன்மைக்கான செயல்கள் என்ன சார் இருக்கும்னா, நான் ஒண்ணு வந்திருப்பேன், சரியா. நம்ம எல்லாம் காலையில சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அது வந்தோம். அப்ப இது தன்மைக்கான வினைகள். நான் சொல்ற புரியுதாப்பா. என்ன அப்படின்னா ஒரு பர்சன் அவங்கள சுத்தி இருக்கவங்கள தன்னோட சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா அது தன்மை தான், சரிங்களா. ஆமா, தன்னை பத்தி சொல்லணும், தன்னை சுத்தி இருக்கவங்களையும் தன்னோட சேர்த்து சொல்லணும். இப்ப முன்னிலை அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், அதாவது ஒரு பர்சன் ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, ஒரு பர்சன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பத்தி அவர் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முன்னிலைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த முன்னிலைங்க போது பெயர்கள் வந்து பக்கம் என்ன இருக்கு, வினைகள் இருக்கு. சரி, அப்ப எனக்கு முன்னிலைக்கான பெயரை நான் என்ன முன்னாடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி யார் இருக்கீங்க, நீங்க தான் இருக்கீங்க. அப்ப நீ, சரியா. அதை நான் எப்படி சொல்லலாம், நீ, நீர், நீவீர், நீங்கள். சரியா. ஆமா, அப்ப வந்து பாருங்க, இந்த நீன்னு ஒண்ணு வந்தாலே, சரிங்களா, அது என்னதான், முன்னிலை தான். சரியா. நீன்னு ஒண்ணு வந்தாலே அது என்னதான், முன்னிலை தான். இப்ப இதுல அடுத்து வந்து பார்க்கும்போது இப்ப முன்னிலைக்கான வினைகள் அவங்க என்ன செய்யலாம். அவங்கள வந்து அவங்க செஞ்ச மாதிரி, அதாவது நான் வந்து இப்ப 2வது பர்சன்ட், அதாவது முதல் பர்சன் வந்து 2வது பர்சன்ட சொல்றாங்க, சரிங்களா. முதல் பர்சன் வந்து பக்கம் என்ன பண்ணா 2வது பர்சன்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நடந்தாய், நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இருக்கவங்கள பத்தி சொல்றேன். சரி, எனக்கு என்ன பண்றேன், எனக்கு முன்னாடி இருக்கவங்கள பத்தி, அவங்க குரூப்பாவும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா நான் இருக்கலாம் தனியாவும் இருக்கலாம், சரிங்களா. ஆமா, அப்ப வந்து தன்மைனா நான் தன்னை பத்தி சொல்றது, சரியா. அப்ப நான் தனியாவும் இருக்கலாம், என்னோட சேர்ந்த மாணவர்களும் இருக்கலாம், சரியா. ஒண்ணு நான் சொல்லலாம், இல்லைன்னா நாம் நம்ம சொல்லலாம். தன்மைக்கான வினைகள் அப்படின்னா அப்ப நான் அத பக்கம் நான் வந்தேன், நாம் வந்தோம், ஓகேவா. முன்னிலைக்கான பேர்னா எனக்கு முன்னாடி இருக்கிறது நீ, நீர், நீவீர், நீங்கள். அப்ப முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தராகவும் இருக்கலாம், ஹலோ, ஒருத்தராகவும் இருக்கலாம், இல்ல அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பன்மையாவும் இருக்கலாம், பல பேராகவும் இருக்கலாம், சரிங்களா. சரி, இப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது இவங்களுக்கான வினைகள் அவரு நடந்திருக்கலாம், சரி. அவரு நடந்தாய், நீ நடந்தாய், நீ தான் நடந்தாய், நேற்று வந்தீர், தெரியுங்களா. ஆமா, நீங்க எல்லாம் ஒன்றாக சென்றீர்கள், நீங்கள் எல்லாம் ஒன்றாக சென்றீர்கள். அப்ப என்னன்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள்ங்கிறது முன்னிலைக்கான வினை, சரிங்களா. இப்ப படர்க்கை நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த படர்க்கையில 1வது நபர் 2வது நபர்கிட்ட யாரை பத்தி சொல்லுவாங்க, 3வது பர்சனை பத்தி சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, படர்க்கை பெயர்கள் அப்படின்னா அவன், அவள், அவர். அப்ப என்ன சொல்லுவாரு, இவர் வந்து சொல்லுவாரு, அவன் இருக்கான்ல, அவன் நேற்று டெஸ்ட்டுக்கு வரவே இல்லப்பா. ஆமா, அவள் நேற்று இரவு தூங்கவே இல்லையாப்பா. ஆமா, அவர்கள் எல்லாம் நமக்கு சதி திட்டம் செய்கிறார்கள்ப்பா. அதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சரிங்களா. ஆமா, அப்ப பாருங்க, அப்ப இதை வந்து 2வது பர்சன் கிட்ட 3வது பர்சனை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, படர்க்கை, சரிங்களா. அப்ப அதுல பெயர்கள் அப்படின்னா அவன், அவள், அவர். அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது நம்ம உயர்தினை மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்க்கும்போது அக்ரிணி இதுல மென்ஷன் பண்ணலாம், எதையும் மென்ஷன் பண்ணலாம், அக்ரிணி நம்ம வந்து பக்கம் மென்ஷன் பண்ணலாம், அது, அவை அப்ப நம்ம சொல்லலாம், சரியா. அப்ப அவங்களுக்கான வினைகள் என்ன இருக்கும், அவங்க அதாவது படற்கையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கான செயல்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, அவன் வந்தான், சரியா. இங்க பாருங்க, வந்தேன், வந்தோம், சரிங்களா. அவன் வந்தான்ப்பா, நேத்து வந்தான் அப்படின்ட்டு நான் தனியாவை சொல்ல முடியாது, இன்னொருத்தட்ட சொல்ல முடியாது. அவர்கள்லாம் ஒன்றாவே சென்றுட்டார்கள்ப்பா. ஆமா, அவங்கெல்லாம் நேற்று நல்லா படிச்சாங்க தெரியுமா,
ஆமா. அவங்க எல்லாரும் உட்கார்ந்து நேத்துல இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கான். பேசினார்கள். அப்ப இதெல்லாம் நான் அது பார்க்கும்போது 2வது பெர்சன்ட்ட 3வது பெர்சனை பத்தி நான் சொல்றேன். அப்ப படற்கைக்கான வினைகள் என்ன இருக்கும்? பறந்துடுது. அது பறந்துருச்சு. சரியா? அவங்க அந்த பறவைகள் அனைத்தும் ஒன்றாக பறந்தன. அப்ப புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து தன்மை முன்னிலை படற்கை. சரிங்களா? இதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து பார்க்கும்போது வச்சு பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, அப்ப தன்மை முன்னிலை படற்கைக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா? இப்ப இதுல வந்து நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தப்பா பேசுறோம். நம்ம சின்ன வயசுல எல்லாம் குழந்தைகள்ட்ட எல்லாம் பேசியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஏன்பா நேற்று ஸ்கூல் ஏன்பா அழுகுற அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குற குழந்தை சொல்லும், நாளைக்கு எங்க அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வரல சொல்லும். ஆமா, நாளைக்கு எங்க அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வரல அப்படிம்பாங்க. ஆமா, நேத்து நான் ஊருக்கு போறேனே. அது அது சொல்லும் போது அது மழலையோட குழந்தைய அந்த குரல் அது நல்லாதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம பேசினாதான் அது வந்து பிழை. சரியா? அவங்க பேசினா அது பிழை கிடையாது. ஆமா, சரி, ஓகே. இப்ப பாருங்க, இதுல 3 விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு வலு, இன்னொன்னு வழாநிலை, இன்னொன்னு வலுவமைதின்னு சொல்றோம். சரிங்களா? அதான் என்ன அப்படின்னா, வலுனா வலிக்கு விழுந்துறது. சரிங்களா? ஆமா, அதாவது என்னது, வழுக்கி விழுந்துறதுக்கு பேரு வலு. வழாநிலைனா வழுக்காம நிக்கிறதுக்கு பேரு என்ன அப்படின்னா அது வழாநிலை. வலுவமைதினா வழுக்கி விழுந்திருப்பான், ஆனா இருந்தாலும் நமக்கு என்னது, நமக்கு மண்ணு ஒட்டல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும், எழுது தைரியமா நிற்போம். சரிங்களா? அப்ப என்ன சொல்றோம்னா, இலக்கண முறையோட பிழை இன்றி, பிழை இல்லாம. சரிங்களா? அப்ப பேசுறது எழுதுறதுக்கு பேர் இந்த பக்கம் என்னது, வழாநிலைன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு பேர் என்னது, வழாநிலை. அப்ப வலுனா வந்து பார்க்கும் வலிக்கு விழுந்துறது. வழாநிலை அப்படின்னா என்ன சொன்னோம், அவங்க இலக்கண முறையோட பிழை இல்லாம பேசுறது. இலக்கண முறையின்றி பேசுறோம் அப்ப பக்கம் எழுதுறதுக்கு பேர் தானது வலு. அதை தப்பா பேசணும், தப்பா எழுதணும், அதுக்கு பேர் வலு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆமா. அப்ப பாருங்க, 2 திணையும் 5 சரி, என்னது 2 திணை, உயர்திணை அக்ரிணை, அது ஒண்ணு. 5 பால்கள், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவீன்பால் 5 பால்கள். தன்மை முன்னிலை படற்கை. சரிங்களா? அது போக காலம், இறந்த காலம், இடையினை பார்க்கும்போது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆமா, வினாவும் விடையும். வினா வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும் நம்ம படிச்சிருப்போம். சரி, இது மாதிரி பல வகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்கள்ல அப்ப எத்தனை வகைகள்ல இந்த பிழை நடக்கலாம் அப்படின்னா எத்தனை வகைகள்ல நடக்கலாம்? 7 தொடர்கள்ல நடக்கலாம். எத்தனை தொடர்கள் நடக்கலாம்? 7 தொடர்கள் நடக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அப்ப அதுக்கு பேர் தான் வந்து பார்க்கணும் வலு. இது மாதிரி எல்லாம் பிழை இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? வளாநிலை நம்ம சொல்லுவோம். அப்ப பாருங்க, வலு வளாநிலை. திணை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப செலியன் வந்தது. செலியன் அப்படின்னா ஒரு பேரு. ஆமா, ஆனா அந்த பக்கம் வந்ததுங்கும் போது பார்க்கறப்ப வந்து இந்த வந்துருச்சுல வீட்டுக்கு சாப்பிட அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கே நம்ம இப்ப வீட்டுக்கு போறோம், நம்ம படிச்சுட்டு இருக்கோம், வீட்டுக்கு போனோம்னா அது பார்க்கும்போது சாப்பாடை போடு சாப்பிடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து ஏதோ உயிர் மாடையோ ஏதோ குறிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கே கஷ்டமா இருக்கும். அப்ப திணைனா இவர் வந்து ஒரு உயர் திணை, ஆனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, அக்ரிணையா ஒரு மாடு மாதிரி மதிச்சு இவங்கள சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன வலு அப்படின்னா திணை வலு. சரிங்களா? ஆமா, செலியன் வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆமா விஷயம். சரிங்களா? பால் வந்து பார்க்கும்போது ஆண் பால், கண்ணைக்கு உண்டான்னு சொன்னா நம்ம ஏத்துக்கோமா? கண்ணகி உண்டான். ஆமா, அந்த ரேகா அப்படிங்கிற பேருக்குல என்ன குறைச்சா, சார் நான் தான் சார் ரேகா அப்படின்றது ஒரு காமெடி வரும். அது மாதிரி கண்ணகி உண்டான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இது பாழ்வழு. சரிங்களா? இது என்னது, இது ஒரு பாழ்வழு. அப்ப இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கண்ணகி உண்டான். சரி, இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ வந்தேன்னு நம்ம சொல்ல முடியாது, இது உங்களுக்கு நார்மலா தெரியும். சரிங்களா? நீ வந்தேன்னு நம்ம சொல்லக்கூடாது, நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? என்ன சொல்லணும்? நீ வந்தாய் அப்ப நம்ம சொல்லணும். நம்ம குழந்தைக்கு சொல்லு, நேற்று வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், நேற்று வந்தான். இல்லைன்னா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நாளை வருவான். சரிங்களா? வினாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். சரிங்களா? சென்னை 6,28,000 ஒரு படம். சரிங்களா? ஆமா, பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி வந்து பார்க்கணும். அப்பெல்லாம் கேட்டோம்னா அதெல்லாம் வினாவலு. சரிங்களா? அதெல்லாம் என்ன வலு? வினாவலு. சென்னை 6,28,000 ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆமா, என்ன கேட்டிருப்பாரு அவரு, ஒரு டாஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது பவுலிங்கா ஃபீல்டிங்கா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப அது என்ன வலு அப்படின்னா வினா வலு. சரிங்களா? ஆமா, அது மாதிரி வந்து பார்ப்போம், ஒரு விரலை காட்டி எது சின்னது எது பெருசுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப நம்ம கேட்டோம்னா நமக்கே டென்ஷன் ஆயிரும். சரிங்களா? அப்ப இது வந்து பார்க்கும்போது கொஸ்டினே தப்பா கேட்கிறோமா அப்ப நம்ம சொல்லுவோமா, அப்ப இதுக்கு பேர் என்னது, வினாவல். விடை அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம சொல்லுவோம் சின்ன வயசுல எல்லாம்,
அப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அப்பா வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது பைக்குள்ள நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம சொன்னது கிடையாது சரிங்களா, இருந்தாலும் நம்ம சொல்றேன், இந்த கண்டன் இருக்கிறதாண்டே சொல்றேன் சரிங்களா. ஆமா, அப்ப கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்ப நம்ம சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்க்கும்போது வினாவிற்கு கண்ணாடி பைக்குள்ளி இருக்கிறது அப்ப நம்ம சொன்னோம்னா அது விடை வரும் சரிங்களா. காலைல நம்ம வகுப்பு எடுக்கிறோம், வகுப்பு எடுக்கும்போது பார்க்குறப்ப நேற்று படிச்சிட்டீங்களா அப்ப நம்ம சொல்லி கேட்டோம், நேற்று நல்லா தூங்கிட்டேன் சார் அப்ப நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கும், நமக்கே ஒரு மன உளைச்சல் ஆயிரும் சரிங்களா. அப்ப இது விடை வலு சரிங்களா. மரபு வலு அப்படின்னா நம்ம சொல்லும் போது பாக்குறப்ப சில மரபு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. நம்ம தென்னந்தோட்டம் நம்ம சொல்றோம், ஆனா அதை தென்னந்தோட்டம்னு சொல்லக்கூடாது, அது என்னன்னு சொல்லணுமா தென்னந்தோப்புன்னு நம்ம சொல்லணும் சரிங்களா. அது என்னன்னு சொல்லணும் தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டான வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் யாராவது வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி தென்னந்தோட்டம் வச்சிருக்கேன் அப்படி சொல்லாதீங்க, என்ன சொல்லணும் வீட்டுக்கு முன்னாடி தென்னந்தோப்புலாம் நாங்க வச்சிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் சரிங்களா. அப்ப இது என்னது மரபு வலு. மரபுன்னு வந்து பார்க்கும்போது நம்ம பாரம்பரியமா வந்து பார்க்கணும், சில வார்த்தைகளை நம்ம வந்து பார்க்கணும் கடைபிடிச்சிட்டு வருவோம் சரியா. அப்ப தோட்டம் அப்படிங்கும்போது பார்க்கறப்ப அந்த இடத்துல பொருள் மாறுபட்டு போயிடும் சரிங்களா. சரி ஓகே, அப்ப வந்து பார்க்க தோட்டம் வேற தோப்பு வேற சரிங்களா. தோட்டம் அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறு நிலப்பகுதியில் வச்சிருக்கிறது, தோப்புங்கிறது பெரிய நிலப்பகுதியில் வச்சிருக்கிறது. அப்ப பாருங்க, அப்ப இந்த வலுவமைதி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த வலுன்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வலிக்கு விழுகிறது சரிங்களா. அப்ப தப்பு தப்பா பேசுறது. வளா நிலை அப்படின்னா கரெக்டா பேசுறது. இந்த வலுவமைதினா தப்பு தான், ஆனா இருந்தாலும் நான் வந்து பார்க்கும்போது இதை என்ன பண்ணிக்கிறேன்னா பரவாயில்ல ஏத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏத்துக்குவோம் சரிங்களா. அப்ப இந்த திணை வலுவமைதி அப்படின்னா இங்க வந்து ஏதோ ஒண்ணு திணை வந்து பார்க்கும்போது நான் ஏதோ சொல்றேன், ஆனா வந்து பார்க்கும்போது இது கரெக்டாவும் நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா திணை வழி, என் அம்மை வந்தால் நம்ம சொல்லுவோம் என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டை பார்த்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்து பார்க்கும்போது அது திணை வலுவமைதி. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா பெட்ஸ் ஏதாவது வளர்ப்போம், பூனை நாய் மாடு இது மாதிரி ஏதாவது வளர்ப்போம் சரிங்களா. ஆமா, எங்க போனா அவன் என்ன சாப்பிடவே வரல, வீட்டுல ஒரு உரிமை மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா. ஆமா, அப்ப என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பார்த்து சொல்றது திணை வலுவமைதி தான். ஆனா இருந்தாலும் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா அக்ரிணியை வந்து பார்க்கும்போது ஒரு உயர்தினையா மதிச்சு நம்ம அதை வந்து அன்பை வெளிப்படுத்துறதுனால இதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. சரி ஓகே, அப்ப இது வந்து பிழையா நம்ம எடுத்துக்கிறது பிழைதான், ஆனா இருந்தா நம்ம என்ன பண்றது இல்ல பிழையை எடுத்துக்கிறது இல்ல சரிங்களா. பால் வலுவமைதி அப்படின்னா சின்ன ஒரு பொண்ணை பார்த்து வந்து பார்க்கும்போது குழந்தை, சின்ன குழந்தை வாடா ராசா வா 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 முடியா முடியா முடியாடி அப்படிமோ. இதே ஒரு ஆண் குழந்தைய பார்த்து பார்க்கும்போது வாடி தங்கம் அப்ப நம்ம சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் பாருங்க அது பால் வலுதான், ஆனா இருந்தாலும் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றது இல்ல பெண் பால் ஆண் பாலாவும் ஆண் பாலை பெண் பாலாவும் நம்ம வந்து பார்க்கும்போது சொல்றோம். அப்ப இதையே நம்ம வந்து பார்க்கும் பிழையா இருந்தாலும் நம்ம இதை அடா பண்ணிக்கிறோம் சரிங்களா. சரி, அப்ப இட வலுவமைதி அப்படின்னா மாறன் அப்படிங்கிறவன் தன்னை பத்தி மத்தவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான்ப்பா. அதாவது சில இடத்துல சொல்லுவாங்க, ஆமா துளசி வாசம் வேணா மாறலாம், ஆனா அது தவசி வாக்கு மாறாதரா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு சரிங்களா. ஆமா, அந்த ஒரு டைலாக் பார்த்திருப்போம். அப்ப அது வந்து பன்மைக்கான டைலாக் சரிங்களா. அதாவது துளசி தவசம் பார்க்கும், துளசி வாசம் வேணா மாறலாம், தவசி என்னது வாக்கு மாறாது. அப்ப வந்து அது யாரு சொல்லுவா அப்படின்னா இப்ப தவசி அப்படிங்கிறவரை பத்தி இன்னொருத்தர் சொல்லணும் சரிங்களா. தவசி அப்படிங்கிற பத்தி யார் சொல்லணும், இன்னொருத்தர் சொன்னார்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படிதான் சொல்லியிருக்கணும் சரிங்களா. ஆமா, அதனாலதான் ப்ராப்பரா இருக்கக்கூடிய விஷயங்களா தான் பன்மைக்கான வந்து பக்கம் எடுத்துக்காட்டு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பேரு தான் வந்து பக்கமும் இருக்காங்க சரியா. நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அது வேற, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு. ஆனா அந்த இடத்துல அவங்க எப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த தவசி ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3வது பர்சனை மென்ஷன் பண்ணி 2வது பர்சன்ட்ட சொல்றது. அப்ப இது என்ன வலுவமைதி அப்படின்னா இப்ப தன்மை முன்னிலை படற்கையில கண்டென்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது படற்கை மாதிரி இருக்கு சரியா. கண்டென்ட்டை பார்த்தோம் அப்படின்னா படற்கை இடத்துல சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா 2 பேருக்கு இடையில முன்னிலையில சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அடுத்து கால வலுவமைதி அப்படின்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்ப நம்ம சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஆமா, அப்ப முடிக்கும் போது பாக்குறப்ப இதுல பாருங்க நாளை வருகிறார் அப்ப நம்ம சொல்லிட்டோம்னா அப்பயே கிளம்பிருப்பாங்களா, கிடையாது சரிங்களா. அப்ப நாளைக்கு அவங்க கன்ஃபார்ம் வந்துருவாங்க அப்படிங்கறத அடிப்படையில அவருடைய உறுதித்தன்மையை நம்ம மெய்ப்படுத்தி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதை சொல்றோம், ஆனா இது ஒரு பிள்ளையா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அப்ப இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கால வலுவமைதி நம்ம சொல்றோம் சரிங்களா. இதுக்கு பேர் தான் கால வலுவமைதி. மரபு வலுவமைதி அப்படின்னா கத்தும் குயிலோசி சற்றே காதில் வந்து பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்ப பக்கம் யாரு, பாரதியார் அவர்கள் எடுத்து பாடியிருப்பாரு. ஆனா குயில் கத்தாது, குயில் என்ன பண்ணா கூவும் சரிங்களா. நாய் தான் நாய் கூட குறைக்கும் சரிங்களா. ஆமா,
அப்ப கத்தும் குயிலோசை அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா குயில் என்ன பண்ணோம் கூவும். ஆனா அந்த இடத்துல வந்து பார்க்கணும் நம்ம இதையும் இனிமைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி ஓகே. அப்ப இதெல்லாம் தான் நான் அதை அப்ப பார்க்கும்போது மரபு பிழைகள். இப்ப இதுக்கு கீழே வந்து பார்க்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணங்கள். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். பகு அப்படின்னாலே வகு. சரியா? வகுக்க முடியுமா அப்படின்னா ஆமா வகுக்க முடியும். சரிங்களா? எத்தனை உறுப்புகளாக வகுக்க முடியும் அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்க்கும்போது 6 உறுப்புகளா வகுக்க முடியும். சரி, எத்தனை 6 வந்து வகுக்க முடியும். ஆமா பகு உறுப்பிலக்கணத்துல 2 சொல் கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும். ஒண்ணு பகுதி. சரிங்களா? இன்னொன்னு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது விகுதின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒண்ணு பகுதி, இன்னொன்னு என்னது விகுதி. சரி, இது வந்து கட்டாயம் இடம்பெற்றிருக்கணும். ஆனா வந்து பார்க்கும்போது இதுக்கு மேற்பட்ட சொற்கள் இடம்பெறுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அவங்க அந்த சொற்களோட ஒரு சில விஷயங்கள் தான். சப்போஸ் அது இருந்துச்சுன்னா பொருள் விளக்கமா இருக்கும்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க இந்த பதம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சொல். சரியா? பதம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் என்ன பொருள் சொல்லுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு பகுபதம், இன்னொன்னு பகாபதம். ஒன்னு பகுக்க முடியும், இன்னொன்னு பகாபதம்னா பகுக்க முடியாது. அவ்வளவுதான். சரிங்களா? ஆமா. அப்ப நம்ம என்ன சொல்லலாம் பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஆமா. அப்ப இதில் எத்தனை கேட்டகரியா பிரிக்கலாம் அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிக்கலாம். பெயர் பகுபதம் ஒண்ணு, இன்னொன்னது ஆமா வினை பகுபதம் அப்ப நம்ம சொல்லுவோம். சரியா? பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்ப பார்க்கும்போது 6 இருக்கு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது சார் அப்படின்னா பகுதி. சரியா? அப்ப இதுல இருக்கிறது என்னது பகுதி. அப்ப பகுதி எப்போதுமே கட்டளை சொல்லதான் இருக்கும். சரிங்களா? ஆமா. அதாவது வந்தான் அப்ப நம்ம சொன்னோம்னா அதோட வேர் சொல்லி என்ன அப்படின்னா வா அப்படிங்கிறது அதோடைய வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்போதும் என்னவா தான் இருக்கும் கட்டளை சொல்லாதான் இருக்கும். சரியா? சொல்லோட முதல்ல நிற்கும். இதுக்கு மேல என்னால பகுக்கவே முடியாது. சரியா? அப்ப அது என்னவா தான் இருக்கும் பகாபதமா தான் இருக்கும். வினை சொல்லில் ஏவலாக இருக்கும். வினை சொல் அப்படின்னா வா அப்படின்னா அந்த பக்கம்னா அது வினை. சரியா? வானா வினை. அப்ப அதை நான் என்ன பண்றேன் வான கட்டளை இடுறேன். ஏவ அதை பக்கம் ஏவுறேன். சரிங்களா? வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன், ஏவுறேன். ஆமா. அப்ப பெயர் சொல்லோட அறுவகை பெயராகவும் அமையும் சொல்லி சொல்றாங்க. சரியா? பெயர் சொல்லோட அறுவகை பெயராகவும் இருக்குமா. விகுதி அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப இறுதி நிலை. விகுதி அப்படின்னானது இறுதி நிலை. சொல்லோட இறுதியில நின்று திணை, பால், எண், இடம். சரியா? இது எல்லாத்தையுமே காட்டும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பகுதினா வேர் சொல்லா இருக்கும். இதே வந்து பார்க்கும்போது விகுதினா கடைசியில இருக்கும். அப்ப அந்த கடைசியில இருக்கக்கூடிய சொல் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அது திணை, பால், எண், இடம் இது எல்லாத்தையுமே காட்டும்னு சொல்றாங்க. இடைநிலை அப்படிங்கிறது இப்ப பகுதிக்கும் ஆமா பகுதி இங்க விகுதி. சரி, அப்ப ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறதுக்கு பேர் தான் அது அப்பனா அது இடைநிலை நம்ம சொல்லுவோம். சரி, அப்ப இந்த இடைநிலை என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப வா நம்ம சொல்றோம்ல ஆமா அப்ப வந்தான் அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்ப கடைசியா இருக்க ஆண் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பாலை குறிக்கும். சரிங்களா? பாலை குறிக்கும். எத்தனை பேர் வந்தாங்க 2 பேர், அதான் ஒருத்தர் வந்தாங்க. அப்ப வந்தான் இடம் அப்ப நான் பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது முன்னிலை. திணை அப்ப நான் பார்க்கும்போது உயர் திணை. அப்ப இது எல்லாத்தையுமே குறிக்குதா? அப்ப இடையில இருக்கக்கூடிய இந்த இடைநிலை என்ன பண்ணுது அப்படின்னா இது காலத்தை குறிக்குது. அப்ப வந்தான் அப்படின்னா இது இறந்த காலம். இது என்னது இறந்த காலம். சரிங்களா? ஆமா. அப்ப வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 1 2 3 4 5 இது பகுதி, இது விகுதி. சரியா? அப்ப இதுக்கு பேர் என்னது இடைநிலை. மூணாவதா இருக்கிறதுக்கு பேர் என்னது இடைநிலை. அப்ப இந்த சென்டர்ல யாரு வருவா அப்படின்னா சந்தி. அப்ப வந்து பார்க்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில யாரு இருக்கா அப்படின்னா யாரு இருக்கா இந்த சந்தி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சந்தி அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து பார்க்கும்போது இடையில தானே இருக்காங்க மெய்யெழுத்து இருக்கா. அப்ப இடையில வரக்கூடிய அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப மெய்யெழுத்து இருந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னதான் சந்தின்னு பேரு. சாரியை அப்படிங்கிறது என்னன்னா இப்ப வந்து பார்க்கும் விகுதிக்கும் ஆமா இடைநிலைக்கு இடையில இருக்கும். விகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அதை சாரியைன்னு சொல்லுவாங்க. சரியா? விகாரம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இப்ப இதுல ஒட்டு மொத்தமா ஒரு சேஞ்சஸ் நடக்குது பாத்தீங்களா. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா விகாரம். சரி, அப்ப இது வந்து தனி உறுப்பு கிடையாது. மேற்கண்ட பகுபத உறுப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பகுபத உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மொத்தம் வந்து பார்க்கும்போது எத்தனை அப்படின்னா 5. சரியா? ஆமா. அது எல்லாத்தையும் சேர்த்து விகாரத்தோட சேர்த்து மொத்தம் 6 5 உறுப்புகள் இருக்கு. 6 மாற்றங்கள் நடக்கும். சரியா? அதனால ஆனா இருந்தாலும் நம்ம வந்து தனி உறுப்பா அது இல்ல அப்படின்னா கூட விகாரத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அப்ப பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனைனா நீங்க என்னன்னு தான் சொல்லணும் 6ன்னு தான் சொல்லணும். சரிங்களா? என்னன்னு தான் சொல்லணும் 6 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இதை சும்மா ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்கற ரீட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்ப இங்க வந்து பாருங்க இந்த எழுத்து பேருன்னு ஒண்ணு இருக்குப்பா. சரியா? என்ன அப்படின்னா இந்த பகுபத உறுப்புகள் அடங்காது. சரியா? பகுபத உறுப்புகள் அடங்காம பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல சரியா பகுதிக்கும் விகுதிக்கு இடையில காலத்தை உணர்த்தாம காலத்தை உணர்த்துனுச்சுன்னா அது என்னவா போயிடும் அது இடைநிலையா போயிடும்.
காலத்தை உணர்த்தாம ஒரு மெய்யெழுத்து ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எழுத்து பேருன்னு பேரு. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப காலத்தை உணர்த்தாம வர்றதுக்கு பேர் தான் எழுத்து பேரு. ஆமா, அப்ப பெரும்பாலும் எழுத்து பேரை யாரு மட்டும்தான் சார் வருவா அப்படின்னா, எழுத்து பேர் யார் மட்டும் தான் வருவா? இத்து மட்டும்தான் வருவாங்க. சரியா? யாரு மட்டும் தான் வருவா? இத்து மட்டும் தான் வரும். அப்ப அந்த இத்து இடத்துல, அதாவது சாரின்னு ஒரு இடம் இருக்கு, பாத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அதாவது 1 2 3 4 5 சரியா, மொத்தம் 5 உறுப்புகள்ல மாற்றம் நடக்கும். அப்போ 1 வந்து பார்க்கும் பகுதி, 5ஆவதா இருக்கிறது விகுதி, 3ஆவதா இருக்கிறது என்னது இடைநிலை, அப்போ 2ஆவதா இருக்கிறது வந்து பக்கம் சந்தி, அப்ப 4ஆவதா இருக்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னா சாரியை நம்ம சொல்லணும். அப்ப சாரி இடத்துல இத்து வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா என்ன பேரு? அப்ப 4ஆவதா நான் ஒரு பொருளை பிரிக்கிறேன். அதாவது பிரிக்கும் போது மொத்தம் எனக்கு 5 வார்த்தை இருக்குப்பா, 5ஆ பிரிக்கிறேன். பிரிக்கிறப்ப இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க, 1 2 3 4 5 சரிங்களா? அப்ப இது செய்யுங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா பகுதி, ஏன்னா கட்டளை இடுறேன்னா. ஆமா, அப்ப கடைசியா அந்த பக்கமும் செய்யாதே அப்ப நம்ம சொல்லி முடிக்கிறோம். அப்ப இது எதெல்லாம் குறிக்கலாம் அப்படின்னா திணையை குறிக்கலாம், ஆமா, திணை பாலை குறிக்கலாம், இல்ல அப்படின்னா பார்க்கணும் என்ன குறிக்கலாம், திணை பால் எண் இடத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப குறிக்கலாம் நம்ம சொல்லணும். அப்ப செய்யாதே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கவனை தான் செய்யாதே, செய்யாதீர்கள் அப்படின்னா அந்த பக்கம் பன்மையில போயிடும். செய்யாதே நான் ஒரு தடவை சொல்றதுனால இது என்ன போயிடும் அப்படின்னா முன்னிலையில இருக்கவங்களை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒருமையில சொல்றோம். சரியா? ஆமா, அப்ப அந்த செய்யாதே அப்படின்னா இதுக்கு என்ன செய்யாதே நான் சொல்றேன். ஆங்கிறது என்னது? எதிர்மறையா இருக்கக்கூடியது பார்க்கும்போது பார்க்கறப்ப இடைநிலை. அப்ப இ அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது சந்தின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு இத்து வருது பாத்தீங்களா? அப்ப இதுக்கு பேர் தான் எழுத்து பேர். அதுக்கு பேர் தான் எழுத்து பேர். அப்ப இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. எப்படி பகுபத உறுப்புகள் எப்படி செய்யாதே பிரிப்பாங்கன்னா செய் பிளஸ் இ பிளஸ் ஆ பிளஸ் இத்து பிளஸ் ஏ. சரியா? ஆமா, அப்ப எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, இந்த செய் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பகுதி, அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா யா பிளஸ் தே தான் இருக்கு. யாவை நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இ கூட்டல் ஆ நான் பிரிக்கலாம். சரி, இ கூட்டல் ஆ நான் பிரிக்கலாம். அடுத்து தேவை நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இத்து கூட்டல் என்னது ஏ நான் பிரிக்கலாம். இத்து கூட்டல் என்னது ஏவா நான் பிரிக்கலாம். அப்ப இங்க பாருங்க வந்தனன் அப்படிங்கறத நான் எப்படி பிரிப்பேன்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வா. சரிங்களா? இது வந்து என்னவா இருக்கும்? ஆமா, கட்டளை சொல்ல ஆரம்பிக்கும். சரியா? வந்தனன். ஆமா, அப்ப வாங்கிறது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது கட்டளை சொல். அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இன்னு. சரிங்களா? அடுத்து என்னது இன்னு. தாவை எப்படி பிரிப்பேன்? இத்து கூட்டல் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆ நான் பிரிப்பேன். சரிங்களா? ஆமா, நாவனை எப்படி பிரிப்பேன்? இன்னு கூட்டல் வந்து பார்க்கும்போது என்னது ஆவா நான் பிரிப்பேன். சரிங்களா? கடைசியா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது வந்தனன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்க்கறப்ப கடைசியா அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா அன் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இத்து கூட்டல் த வந்தன் அன். சரியா? அன், அதை தான் அப்படி எழுதியிருக்காங்க. சரி, அப்படிதான் எழுதியிருக்காங்க. அதாவது வந்து பார்க்க நான் எழுதுனது எனக்கு கரெக்ட்னு நான் சொல்லலை, அவங்க சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வா இத்து. சரியா? வந்தனன் அப்படின்னா இத்து பிளஸ் அன், அதான் வந்தனன். சரிங்களா? ஆமா, அதை வந்து பார்க்கும்போது கடைசியா ரெண்டுமே அன்ல இருந்து பார்க்க முடிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இப்ப இது வந்து பார்க்கும்போது சில விஷயம் எடுத்துக்காட்டுகள். இப்ப இது போக நமக்கு இந்த மரபு பிழைகள்ல வந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு இதுல வந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மரபு தமிழ்ல வந்து பார்க்கும்போது இந்த பறவைகளோட இளமை பெயர்கள்லாம் வந்து பார்க்க நமக்கு தெரியும். சரிங்களா? ஆமா, இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அணில் வந்து இருக்குல்ல, ஆமா, அணிலோட இளமை பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அணிலுக்கான வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இளமை பேர். சரிங்களா? அணில் அப்படின்னா அதற்கான இளமை பேர் வந்து பார்க்கும் பிள்ளை. சரிங்களா? அதுக்கு என்ன பேரு? இளமைக்கான பேர் வந்து பார்க்கும் பிள்ளை. சரிங்களா? இங்க எழுதிடுவோம். இளமை பெயர்கள். சரிங்களா? சரி, ஓகே. அணிலுக்கானது வந்து பார்க்கும்போது இல், அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப அணில் பிள்ளை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆமா, கிளி குஞ்சு நமக்கு தெரியும். வேற என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா எருமை. சரிங்களா? வேற என்ன சொல்லலாம்? எருமை. இதெல்லாம் வித்தியாசமா இருக்கிறது மட்டும் நான் சொல்றேன். எருமை வந்து பார்க்கும்போது எருமை மாடுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்று. சரிங்களா? எருமை கன்று அப்ப நம்ம சொல்லலாம். சரிங்களா? எருமை கன்று. குரங்கு குட்டி நமக்கு தெரியும். அப்புறம் வந்து பார்ப்போம் புலினா பறல், சிங்கம்னா குருளை, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆமா, தென்னம்பிள்ளை நமக்கு தெரியும். அப்ப இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த இளங்காய்கள் அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா வாழை பிஞ்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது வாழை பிஞ்சு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்கும் வாழை பிஞ்சு. சரிங்களா? ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மாவோட இளம் பிஞ்சு நம்ம என்ன சொல்லுவோம்? மாவடுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆமா, இதே வந்து பார்க்கும் வாழை பிஞ்சு அப்படிங்கறத வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி, அதாவது நம்ம வாழை பிஞ்சு அப்படின்னா ஒரு நிமிஷம்ப்பா,
இந்த வாழை பிஞ்சு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும், வாழை கச்சல் நம்ம சொல்லணும். சரிங்களா, என்ன சொல்லணும், வாழை கச்சல். கரெக்ட். சரிங்களா, பலா பிஞ்சு நம்ம சொல்லக்கூடாது, பலா முசு. சரிங்களா, பலாவுக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, பலாவுக்கு பலா முசுன்னு நம்ம சொல்லணும், பலா முசு. சரிங்களா, பலா முசுன்னு சொல்லுவாங்க. அவரைக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவரை, சப்போஸ் இது அவரையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரைனா வந்து பார்க்கும்போது அவரை பிஞ்சு நம்ம சொல்லக்கூடாது, அதை நம்ம என்ன சொல்லலாம், அவரை பொட்டுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும், அவரை பொட்டு. சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். மாமிஞ்சு மாவடு, இளந்தேங்காய் வந்து பார்க்கும்போது பார்க்குற இளந்தேங்காயை வந்து பார்க்கும் வழுக்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் சில இடத்துல, ஆமா வழுக்க மாதிரி ஒரு இளநி வெட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வாடா உன் தலையை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி அவர்கள் பண்ணியிருப்பார் கவுண்டமணி. சரிங்களா, அது மாதிரி வந்து பார்க்கும் முற்றிய தேங்காய்க்கு என்ன பேர் அப்படின்னா, தேங்காய் முத்தி போயிருச்சுன்னா அதுக்கு பேர் நெட்டுன்னு பேரான். அதுக்கு பேர் என்ன பேரு, நெட்டுன்னு பேர் வாங்க. சரிங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த விலங்குகளோட அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த ஒளி மரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். சரிங்களா, விலங்குகளோட ஒளி மரபு. சரிங்களா, இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத மட்டும் நான் சொல்றேன். சிங்கம் வந்து பார்க்கும் முழங்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது ஒளி மரபு. சரிங்களா, ஆமா, இந்த ஒளி மரபுல குதிரை கணைக்கும், அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, சிங்கம் என்ன பண்ணும், முழங்கும். சரிங்களா, சிங்கம் சிங்கம் வந்து பார்க்கும்போது முழங்கும். ஆனா வேற என்ன நமக்கு வந்து பார்க்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, சிங்கம் முழங்கலாம், இல்ல அப்படின்னா கர்ஜிக்கலாம். சரிங்களா, என்ன பண்ணலாம், இல்லைன்னா கர்ஜித்தல் அப்ப நம்ம சொல்லலாம். சரிங்களா, கர்ஜித்தல். சரிங்களா, ஆமா. அடுத்து வந்து பார்க்கும்போது பசு என்னப்பா பண்ணும், பசு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கதரும் கடந்துக்கிட்டு. சரிங்களா, அப்ப பசு வந்து பார்க்கும்போது கதரும். சரிங்களா, ஆமா. அடுத்து வந்து பார்க்கும்போது ஆடு அப்படிங்கிறது நமக்கு கத்தும். ஆடு என்ன பண்ணும், கத்தும். சரிங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து அப்ப கத்தும் அப்படிங்கறதுல நமக்கு வேற என்னென்னலாம் வரும், அப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோமா. தவளையே நமக்கு என்ன பண்ணும், கத்தும். சரிங்களா, தவளையே என்ன பண்ணும், கத்தும். ஆடும் நமக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கத்தும். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது தவளை கத்தும், ஆடு கத்தும். வேற என்னென்ன, இந்த ரெண்டு ரெண்டு வந்து பார்க்கும்போது பார்க்கற வேற என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, சரி ஓகே. வேற பறவைகளோட ஒளிமரப்புன்னு போயிருவோம். சரிங்களா, பறவைகளுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கணும், நம்ம என்ன சொல்லலாம், புறா குணுகும். சரிங்களா, பறவை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப புறா என்ன பண்ணும், புறா வந்து குணுகும், புறா குணுகும். சரியா, கிளி கிளி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே, கிளி கொஞ்சம் சொல்லுவாங்க. வேற வந்து புதுசா, அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது வித்தியாசமா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த வண்டு தெரியுங்களா, வண்டு. சரிங்களா, வண்டு என்னப்பா பண்ணும் சொல்லுங்கப்பா, முரளும். வண்டு என்ன பண்ணும், முரளும்னு சொல்லுவாங்க. வண்டு என்ன பண்ணும், முரளும். சரிங்களா, கூகை. சரிங்களா, அதாவது வந்து பார்க்கும்போது அந்த ஆந்த மாதிரி நைட்டு இருக்குல்ல, ஆமா, அது என்ன பண்ணும் அப்படின்னா கூகை குழரும். கூகை என்ன பண்ணும், குழரும். சரிங்களா, ஆமா, இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. சரி, கூகை குளரும். இங்க வந்து வேற என்ன கத்துமா, இந்த இடத்துல வாத்து கத்தும்பா, வாத்தும் கத்தும், தவளையும் கத்தும். அடுத்து என்னது, வாத்தும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கத்தும். சரிங்களா, அதான் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். வேற என்ன ஒன்னு ஏதோ ஒன்று கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்க்கணும், நான் ரெண்டு சொல்லிட்டேன், நீங்க ஒன்னு கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, கீழே வந்து பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஆமா, வாத்து கத்தும். சரிங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து பார்க்கும்போது வேற என்ன சொல்லலாம், ஆந்தை என்னப்பா பண்ணும், ஆந்தை ஆந்தை அலரும். சரி, நான் இப்போ இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோவை நான் போறேன். சரிங்களா, ஆமாம், இதனுடைய கண்டினியூஷனாகவே அந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவோட பக்கம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த அடுத்து போடக்கூடிய இந்த ஒளிமரபு வீடியோவை நான் பின் பண்ண, அதை பக்கம் லிங்க்கை நான் வைக்கிறேன். சரிங்களா, மறக்காம வந்து பார்க்கும்போது அதில் போயிட்டு வந்து பார்க்கும்போது செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வந்து பார்க்கணும், இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள வந்து பார்க்கணும், அதை கிளாஸ் எடுத்து நான் அப்லோட் பண்றேன். சரி ஓகே, தேங்க்யூ.